ஆண்டவரும் அருமையான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நான் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 சாமுவேல் 16:12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். தாவீது இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன? அப்சலோமினாலே துரத்தப்பட்ட நிலைமையில் அப்சலோமுக்கு பயந்து தன்னோடு கூட ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு தன்னோடு கூட தன்னுடைய ஊழியக்காரர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு கால்நடையாய் வெறுங்காலாய் அவன் நடந்து போகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. 15ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மில் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டை கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். எவ்வளவோ ஒரு பயங்கரமான காரியம். இப்பதான் சவுலுக்கு பயந்து ஓடி முடித்து தன்னுடைய ராஜ்யபாரத்தை கையில பெற்றுக்கொண்டவனாய் அரியணையிலே அமர்ந்திருக்கிறான். அதற்குள்ளே தன் பெற்ற மகனுக்காக பயந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே வெறுங்காலாய் நடந்து போகிற அந்த சூழ்நிலையிலே சிமேயி என்பவன் தூசிக்கிறான். தாவீதை பார்த்து சொல்லுகிறான், 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சிமேயி அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அவனை நிந்திக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அவன் நிந்தித்த அந்த நிந்தனையை பார்த்து அபிஷாய் அங்கே சொல்லுகிறான், ராஜாவே அவன் உண்மை தூசிக்கிறான், அவன் தலையை வாங்கி போடட்டுமா அப்படின்னு சொல்கிறான் அபிஷாய். ஏன்னா தாய்மாமன் இல்லைங்களா, இந்த செருயாவின் பிள்ளைகள் தான் யோவாப், அபிஷாய், ஆசகேல் எல்லாரும். இவங்களுக்கு வந்து தாவீது தாய்மாமன், அதாவது செருயா வந்து தாவீதினுடைய சகோதரியின் பிள்ளைகள் தான் இவர்கள். உடனே இவன் என்ன சொல்றான், அவனுடைய தலையை நான் வாங்கி போடுகிறேன்னு சொல்ல. அதற்கு ராஜா தாவீது சொல்றாரு, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்ன? கர்த்தர் தான் அவனுக்கு சொல்லியிருக்காரு, அவன் தூசிச்சா தூசிச்சுட்டு போட்டோம், நீ அமைதியாயிருன்ற மாதிரி அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. இதனால ஒரு வார்த்தையை அவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக சொல்லுகிறான். ஒருவேளை கர்த்தர் இந்த சிறுமையை பார்த்து அவன் நிந்தித்த இந்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதினுடைய விசுவாசம் அதுவாகத்தான் இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைக்கு பதிலாக நாம் அவர்களை எதிர்வாதம் பேசுகிறவர்களா இருக்கிறோமா, இல்லை தாவீதை போல அமைதியா இருக்கிறோமா? கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், இது என் வாழ்க்கையில நடக்கணுங்கிறது தேவ திட்டம் அப்படின்னு நம்ம பொறுமையா இருப்போமே. ஆனால் நிச்சயமாய் தாவீதுக்கு நீதியை சரி கட்டின கர்த்தர், நன்மையை செய்த கர்த்தர் நமக்கும் நன்மை செய்வார். பிரியமானவர்களே, தாவீதுடைய விண்ணப்பத்தை எல்லாம் பாருங்கள். சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். 31ஆவது சங்கீதம் 11ஆவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன் என்று சொல்லுகிறார். 44ஆவது சங்கீதம் 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாக வைக்கிறீர் என்று சொல்லுகிறார். 69ஆவது சங்கீதம் 19-20 வசனங்களில் இப்படி சொல்லுகிறார், தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். 20ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப எந்த அளவுக்கு மனுஷரால் நிந்திக்கப்பட்ட நிலைமையிலே தாவீது காணப்பட்டிருப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய நிந்தையை அவர் மாற்றி போடுகிற நல்ல தேவன். எப்படி தாவீதுடைய நிந்தையை புரட்டி போட்டு அவருக்கு நன்மையை சரி கட்டினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மையை சரி கட்டுவார். பிரியமானவர்களே, யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் இருந்த எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டாரோ, அதே போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தையும் புரட்டி போட
தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளை, எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை! கர்த்தரே இதை சொன்னார். தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஒருவேளை நிந்தைக்கு மத்தியில, சுற்றுப்புறத்தாருடைய அவமானமான வார்த்தைகளுக்கு மத்தியில தாவீதை போல நிந்தையும் அருக்களிப்புமானேன், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, அவர்களுக்கு நடுவிலே நான் நிந்தையும் அவமானத்தையும் அடைந்து அவர்களுக்கு பரியாசமும் சக்கந்தமும் ஆனேன் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், எகிப்தின் நிந்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்ட கர்த்தர் என் ஜனத்தின் நிந்தையை இந்த பூமியில இராதபடிக்கு முற்றிலும் நான் புரட்டி போடுவேன் என்று சொல்கிறார். காரணம் என்ன? அவர் மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் மனுஷரால் அவமதிக்கப்பட்டும் அசட்டை பண்ணப்பட்டவருமாய் இருந்தார். பிரியமானவர்களே, அவர்களுக்கு நடுவில் அவர் சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தால். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசுவோ பேசாமல் இருந்தார். நாமும் தாவீதை போல, இயேசு கிறிஸ்துவை போல நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு நடுவிலே கர்த்தருடைய முகத்தை நோக்கி மாத்திரம் பார்ப்போம். நிச்சயமாகவே அவர் நம்முடைய நிந்தையை இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். பிரியமானவர்களே, எப்படி ஜெய கிறிஸ்துவாய் உயிர் தெழும்ப செய்தாரோ, எப்படி தாவீதை மீண்டும் அரியணையிலே சிங்காசனத்திலே உட்காரும்படி செய்தாரோ, அதே போல நாம் எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக, நம்முடைய நிந்தனைக்கு பதிலாக இரண்டத்தனையான மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பன் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்க நிந்தையை புரட்டி போடுகிற கர்த்தர், எங்களுடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுகிற கர்த்தர் ஆண்டவரே, நீங்க இதை சீக்கிரமாய் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை கர்த்தர் இந்த நிந்தனையை பார்த்து, அவன் நிந்தித்த இந்த நிந்தனையை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொன்ன தாவீதுடைய விசுவாசத்தை போல நாங்களும் விசுவாச அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நிந்தையை கர்த்தர் நீங்க புரட்டி போடுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.